வணக்கம் தலைமையிலே. இன்னைக்கு ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இசபுல்லா பயங்கரவாத குழு அதற்கிடையே நடக்கும் சண்டையை பற்றிய சிறிய பதிவு. இப்போ சண்டை நிறுத்தம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிப்பு கொடுத்திருந்தார். ஆனால் களத்தில் அப்படி எதுவுமே இல்லை. மிகப்பெரிய அளவு இஸ்ரேல் இராணுவம் லெபனானுக்குள்ள முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த நிலவரத்தை பார்ப்பதற்கு முன்னால ஒரு சின்ன வீடியோ. இதுல பன்றி மாதிரி கத்துபவன் வேறு யாருமே இல்லை, காசாவில் உள்ள ஒருவன் தான். பன்றி போல கதறான். நீங்க பாக்குறீங்க. நேற்று இந்த வீடியோ வந்திருக்கு. العرب يشاهدون كأس العالم بدل ما تشاهدوا المباراة لمدة 90 دقيقة. شاهدوا غزة وأهلها وناسها اللي قاعدين بموتوا وبروحوا ضحايا بلا أي ذنب. إذا كأس العالم أهم من غزة تجاهلنا. அவன் என்ன கத்திட்டு இருக்கான் அப்படின்னா, அரபு உலகத்தை பார்த்து கத்துறான். அந்த காசா பன்றி என்ன சொல்றான்னா, அரபு உலகம் கால்பந்து உலக கோப்பை கால்பந்துல பங்கெடுத்து கொண்டு அதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கு. இங்க காசால எங்களுக்கு சோறு இல்லை, எங்க கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஒரு இடிபாடான கட்டடத்துக்கு முன்னாடி அவன் கதறிட்டு இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. அவன் என்ன சொல்றான்னா, இறுதி நாள்ல, உலகத்தின் இறுதி நாள், கியாமத் ஏதோ சொல்றான் அவன். இறுதி நாள்ல நீங்க அங்க வரும்போது நான் அங்க நிற்பேன், உங்களுக்கு எதிராக புனித போர் ஜிஹாத் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பன்றி கதறதை நீங்க பாக்குறீங்க. அதை தாண்டி நேற்று ஒரு பெரிய செய்தி இந்தியாவுக்குள்ள. இந்தியாவிற்கான பாலஸ்தீன தூதர், இந்தியாவுக்கான தூதர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகப்பெரிய பேரழிவு காசால இருக்கு, இப்பொழுது உதவி செய்ய விட்டால் மனித குல பேரழிவு, இனப்படுகொலை போல அவர்களே வைத்தியம் இல்லாம சாப்பாடு இல்லாம சாவது காசாவில் ஏற்படும். அதனால இந்தியா உதவி செய்யாம உலகத்தில் வேறு யார் உதவி செய்ய போறதுன்னு கேட்டது. அவன் கேட்டான். அதை தாண்டி இப்பொழுது உதவி செய்யாம எப்பொழுது இந்தியா உதவி செய்ய போகுதுன்னு சொல்லி அவன் கேட்டான். அதை பெரிய அளவில் எடுத்து இந்திய பத்திரிகைகள் செய்தியாக வெளிவிட்டு காசாவிற்கு உதவுங்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தி பரப்புனாங்க. நீங்க உடல் அங்கீனமான குழந்தைகள் கேட்பது போன்ற வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதற்கு முன்னால பன்றி மாதிரி கத்துனான் பாத்தீங்களா, அவனை திரும்ப பாருங்க. சாப்பாடு இல்லாத மாதிரியா இருக்கான். நம்மை போல 3 நபர் போல கொளுத்த பன்றி மாதிரி இருக்கான். அவன் அணிஞ்சிருக்க உடைகள்லாம் பாருங்க, டிஷர்ட் எப்படி போட்டிருக்கான்னு. ஆனா அவன் கத்துறது சோறுன்னு கத்துறான். العرب يشاهدون كأس العالم بدل ما تشاهدوا المباراة لمدة 90 دقيقة. شاهدوا غزة وأهلها وناسها اللي قاعدين بموت. ஆனா உருவத்தை பார்த்தீங்கன்னா 10 பேர் சாப்பாட்டை ஒட்டுக்கா சாப்பிட்ற பன்றி மாதிரி அவன் இருக்கான். காசாவிற்கு செய்யும் உதவி அந்த மக்களை போய் சேரவே சேராது. ஹமாஸை போல மனிதாபிமானம் இல்லாத பன்றிகளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. குழந்தைக்கு சோறுன்னு காட்டுவானுங்க, பெண்களுக்கு சோறுன்னு காட்டுவானுங்க, கர்ப்பிணிக்கு சோறுன்னு காட்டுவானுங்க. ஆனா நீங்க உதவி செய்தீங்கன்னா அந்த உதவி பொருளை பூரா அவனுகளை பிடுங்கி கொண்டு போய் பதுங்கு குழிக்குள்ள வச்சுக்கிட்டு வருஷக்கணக்கில் பன்றி மாதிரி உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அவன் 4 ஆள் 5 ஆள் உருவத்தில் இருப்பான். தொடர்ச்சியா அந்த மக்களுக்கு எதையுமே கொடுக்காம அந்த மக்களை காட்டி நம்ம ஏமாற்றி கொண்டே இருப்பான். உலகத்திலேயே ஹமாஸை போன்ற ஒரு கயவர்களை, ஒரு துரோகிகளை, ஒரு நன்றி கெட்ட பன்றிகளை இவர்களோடு ஒப்பிடுவதற்கு நிச்சயமாக நான் வருத்தப்படுறேன். பன்றிகள்லாம் அப்படி கிடையாது. ஆனா இவனுங்க ஒரு வினோத ஜந்துக்கள். அதனால உதவுவதற்கு முன்னால யோசிங்க. அந்த உதவி அந்த மக்களை போய் சேரவே சேராது. அவனை பாருங்க, அவன் உருவம் எப்படி இருக்கான்னு.
நேற்று சனிக்கிழமை காசால நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் வீட்டுக்குள் இருந்த அல் ஜசீரா புகைப்பட ஆள் கொல்லப்பட்டிருக்கான். அவனோட சேர்ந்து 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அவனுடைய பெயர் அகமது சமீர் முகமது வாசா. இவனுக்கு 2 தொழில் இருக்கு. ஒன்று அல் ஜசீரால புகைப்படம் எடுப்பது, 2வது ஸ்னைப்பர். இவன் வந்து ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தில் தொலைதூரம் சுடக்கூடிய பயங்கரவாதி. அந்த பயிற்சியை அங்குள்ள ஆட்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவன். அதனால தான் அவன் குடும்பத்தில் வீட்டோட தூங்கும்போது வீட்டுக்குள்ள குண்டை போட்டு அவனோடு சேர்ந்து அந்த பகுதி அந்த மக்களை சேர்த்து கொண்டாங்க. இது சனிக்கிழமை நடந்தது. ஏப்ரல் மாசத்துல இவனோட அண்ணன், அவனுடைய பெயர் முகமது சமீர் முகமது வாசா. அவனுமே இப்படியே தான் அல் ஜசீரால செய்தி சேகரிக்கும் வேலையில் ஈடுபட்டான். 2வது வேலை வந்து ஹமாஸுடைய ராக்கெட் தயாரிக்கும் பிரிவில் தலைவனான் தான். அவனை வந்து குடும்பத்தோடு கொன்னாங்க. பத்திரிகையாளர்களை உலகத்தில் அதிகமாக கொன்னது இஸ்ரேல் தான். பக்கத்தில் யாருமே போக முடியாது. காசாவில் மட்டும் 270 பத்திரிகை உலகத்தை சேர்ந்தவர்களை கொண்டிருக்காங்க. தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவனையா தேர்ந்தெடுத்து கொன்னது. அதாவது வேற எங்கேயோ தாக்குதல் நடக்கும்போது அவன் இணைந்து சாகலை, அவனை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்காங்க. அதை தாண்டி லெபனானில் எண்ணற்ற வேத்தை கொண்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இவனுக்கு 2 வேலை செய்யறாங்க. பத்திரிகையும் காட்டிக்கிறானுங்க, பயங்கரவாத இயக்கத்தில் இருந்து பொதுமக்களை கொள்றாங்க. 1. 2வது இஸ்ரேலுடைய இராணுவ நடமாட்டத்தை காட்டி கொடுப்பது, கூட்டி கொடுப்பது இந்த பத்திரிகையாளர் வேலை தான். லெபனானுக்குள்ள இஸ்ரேல் மாவீரர்கள் மரணம் அத்தனைக்குமே காரணம் அங்குள்ள பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளர்கள் 24 மணி நேரமும் நடமாட சுதந்திரம் உண்டு. அந்த லெபனான் பகுதியில் காசால பத்திரிகையாளர் என்ற போர்வையில் 24 மணி நேரம் செயல்படலாம். இஸ்ரேல் ராணுவம் எங்க செல்கிறது, டாங்குகள் எங்க நகருது, டாங்க்ல யார் இருக்கா. கடைசியில் இஸ்ரேல் சென்ற வாரம் வந்து இஸ்ரேல் ராணுவ தளபதி கொல்லப்பட்டார் லெபனான்ல. அதையெல்லாம் துல்லியமாக காட்டி கொடுக்கும், கூட்டி கொடுக்கும் வேலையை இந்த பத்திரிகைக்காரங்க தான் செய்கிறானுங்க. அதனால் பத்திரிகையாளர்களை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் கொள்வது தொடர்கிறது. சனி இரவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் என்ற மூடன் வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது, இஸ்ரேலுல்லா பயங்கரவாதி இடையே அப்படின்னு வந்து மூடத்தனமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தான். சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள் 2 பேர் இஸ்ரேலுல்லா ட்ரோன்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதோட இந்த சனிக்கிழமை வரைக்கும் இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள் கிட்டத்தட்ட 38 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த லெபனான் தரப்புல சனி இரவு வரை 4057 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நான் கடைசியாக பேசும்போது 3900 சில்லறைன்னு பேசியிருந்தேன். 4057 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 12121 பேர் மருத்துவமனையில் இருக்காங்க. கொல்லப்பட்ட 4057 பேர்ல 3500 பேர் இஸ்ரேலுல்லா பயங்கரவாத பன்றிகள். ஆனால் லெபனான் என்ன சொல்றாங்கன்னா, எல்லோருமே லெபனான் மக்கள்ங்கிற மாதிரி அவனுக்கு பேசுவானுங்க. இஸ்ரேலுல்லா பயங்கரவாதிகள் 3500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இஸ்ரேல் டாங்கில் சென்ற தளபதி கொல்லப்பட்ட பிறகு, சண்டை நிறுத்தம் என்று மூடன் ட்ரம்ப் அறிவித்த பிறகு மட்டுமே 111 பேர் லெபனானுக்குள்ள கொல்லப்பட்டிருக்காங்க. லெபனான் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கு. டாங்க் படைகள் வந்து இஸ்ரேல் டாங்குகள் முன்னேறி செல்வதை பார்க்கலாம். அதை தாண்டி விமான தாக்குதலில் லெபனான் உருக்குலைந்து போவதை பார்க்கலாம். ஆனால் எவ்வளோதான் அடி வாங்கினாலும் சரி, எத்தனை தான் செத்தாலும் சரி, இவர்கள் திருந்த போவதே கிடையாது. ஆட்கள் கொல்லப்படுவதற்கு இவங்ககிட்ட மாற்று வழி இருக்கு. உற்பத்தி பெருக்குதல். உலகத்திலேயே மிக அதிக குழந்தைகள் உற்பத்தி இவர்களை சார்ந்ததுதான். இந்த அரபிய இஸ்லாமிய உலகத்தை சார்ந்தது. அதனால ஆட்கள் கொல்லப்பட்டால் நாங்கள் உற்பத்தியை பெருக்குவோங்கிறாங்க. பேரழிவு, பொருளாதார ரீதியில் கட்டிடங்கள் அழிக்கப்பட்டாலுமே அண்டை அரபு நாடுகள் எண்ணெய் வித்த காசை
அந்த திரும்ப கொடுக்கறதுனால அதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. தொடர்ச்சியாக பயங்கரவாத பன்றி வேலைகளை காசா, லெபனான், ஈரான்ல நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் சண்டை நிறுத்தம் என்பது பேச்சளவில் மட்டுமே இருக்கிறது. லெபனான்ல கடுமையான சண்டை போயிட்டு இருக்கு. குறிப்பாக அலி அல் தகர், இது ஒரு மலைப்பகுதி. இது முற்றாக கைப்பற்றிய பிறகு இஸ்ரேல் சண்டையை நிறுத்தும் என்று தோன்றுது. ஏன்னா இந்த பகுதியை கைப்பற்றிக்கிட்டா சிரியால கோலான் ஹையை கைப்பற்றின மாதிரி உயரமான மலைப்பகுதி, இது முழுக்க இஸ்ரேல் வசம் வந்துவிட்டால் இந்த லெபனான் பன்றிகள், பயங்கரவாதி பன்றிகளை நடமாட்டத்தை எளிதாக கண்டுபிடித்து கொள்ளலாம். அதனால அலி அல் தகர் பகுதியை கைப்பற்றும் முயற்சியில வீரியத்தோடு இஸ்ரேல் இராணுவம் செயல்படுகிறது. அந்த முயற்சியில தான் 2 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது. கடைசி தகவல் ஒரு கொந்தளிப்பான தகவல். அரபு உலகத்தில் இந்த அலி அல் தகர் பகுதியில் ஒரு பதுங்கு குழிக்குள்ள 30 to 100 வரை இசபுல்லா பயங்கரவாத பன்றிகள் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு மேலே இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் இருக்காங்க, உள்ள அவனுக்கு இருக்காங்க. அரபு உலகம் என்ன சொல்லுதுன்னா இது சண்டை நிறுத்தம். அதனால அந்த உள்ள சிக்கிட்டு இருக்கிற அந்த அவர்கள் பார்வையில் புனித போராளிகள், ஜிகாதிகள், அவங்கள உயிரோட வெளிவிட வேண்டும். இஸ்ரேல் இராணுவம் அங்கிருந்து போயிட்டாங்கன்னா அந்த பன்றிகள் ஒரு தோற்று போன நரிகளை போல வெளியே ஓடிடுவானுங்க அவனுக்கு வழியில. அங்க இஸ்ரேல் இராணுவம் இருக்கக்கூடாது, சண்டை நிறுத்தம் இருக்கிறது. அதனால ஒட்டுமொத்தமாக குகைக்குள் மாட்டிக்கொண்ட 30 to 100 இசபுல்லா பயங்கரவாத பன்றிகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அரபு உலகம் மிகப்பெரிய நிர்பந்தத்தை ட்ரம்ப்புக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நொடி அதான் போயிட்டு இருக்கு. ஆனா இஸ்ரேல் இராணுவம் அதை விட்டு வெளியே வரல. குகைக்கு மேல அந்த பகுதி பூரா இஸ்ரேல் இராணுவம் இருக்காங்க. அந்த பயங்கரவாத பன்றிகளுக்கு உள்ளெல்லாம் இப்போ உணவு போல இஸ்ரேல் இராணுவம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள இஸ்ரேல் இராணுவ வீரர்களை அனுப்பி கொள்வதை விட வெடிமருந்துகள் மூலமாக இஸ்ரேல் இராணுவத்தில் என்ஜினியரிங் யூனிட் அப்படிம்பாங்க, அவர்களை பொறியாளர்கள் அவங்களை கூட்டு போய் எண்ணற்ற வெடிமருந்துகளை அந்த பகுதியில் வைத்து அந்த பகுதியவே, அந்த குகையவே நிர்மூலம் ஆக்க வேண்டும். ஒருவனுமே முழுதாக, அதாவது ஒரு பெரிய உடல் துண்டு கூட, சதை துண்டு கூட கிடைக்காதபடி அவர்களை கொல்ல வேண்டும் என்ற முனைப்பில் இஸ்ரேல் இராணுவம் அதனுடைய பொறியாளர்கள் செயல்பட்டிருக்காங்க இந்த நொடியில. ஆனா அரபுகள் மிகப்பெரிய அளவு ட்ரம்ப்புக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. இந்த குகைக்குள் மாட்டிக்கொண்டுள்ள இந்த இசபுல்லா பன்றிகளுடைய நிலைமை என்னுடைய பார்வையில் 99% நசுக்கப்பட்டு உடல் பாகங்கள் உருப்படியாக கிடைக்காதபடி கொல்லப்படுவாங்க. 1% வேணா ட்ரம்ப் என்ற மூடன் சொல்வதற்கு கேட்கலாம், 1% கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா நிச்சயமாக 38 இராணுவ வீரர்கள் இழந்திருக்காங்க. நேற்று இரவு 2 இராணுவ வீரர்கள் இழந்திருக்காங்க. அதனால குகைக்குள்ள வச்சே அவனுங்களை பீஸ் ஆக்குறது, அதாவது செதிலா அவங்களை நிச்சயமா இஸ்ரேல் இராணுவம் ஆக்கிடுவாங்க. இது இன்றைய இஸ்ரேல் இராணுவத்திற்கும் லெபனான் இசபுல்லா பயங்கரவாதிக்கும் நடக்கும் சண்டைகளை உள்ள முன்னேற்றம். அலி அல் தகர் அந்த மலைப்பகுதி அந்த சுற்று வட்டாரத்தை பிடித்து விட்டு வேணா இஸ்ரேல் இந்த சண்டையை நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றிகள்.